திருவள்ளரை அணியினர் 11 ஸ்டார் திருவள்ளரை 11 ஸ்டார் வெர்சஸ் மணச்சநல்லூர் கேசிசி அணியினர். மொதல் டே 3ல் செகண்ட் மேட்ச். இது டே 3ல் செகண்ட் மேட்ச் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினருக்கும் மணச்சநல்லூர் கேசிசி அணியினருக்கும் நடைபெற இருக்கிறது. இப்போட்டி 6 ஓவரை கொண்டதாக இருக்கும். 2 ஓவர் காமன் பவர் பிளே. திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் மற்றும் குட்டி. மணச்சநல்லூர் பெப்சி பாய்ஸ் வந்து கேசிசின்னு என்ட்ரி பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் சைக்கிளில் இருப்பார், நான் சைக்கிளில் குட்டி இருப்பார். முதல் ஓவரை வீச திருவள்ளரை 11 ஸ்டார் அணிக்காக சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேயில் முதல் பந்து ஒரு யார்கர் மாதிரி ஒரு வால் ஆஃப் சைடு கேப்பில் அங்கே ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் சைக்கிள் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல்டர் இருக்கார், ஃபுல் ஸ்டாப் அங்கே ஒரு ரன் மட்டும். தேர்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. பால் ஏரில் இருக்குது, பிடிப்பாரா? குட் கேட்ச். அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சை. இது லட்டு கேட்சும்பாங்க, விட்டுட்டாரு. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மழை தூக்கி அடிச்சிருக்காரு. ஏரில் இருக்குது பால் கீழே, ஆனால் ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார். பாலை பிடிப்பாரா? விக்கெட், முடிச்சிட்டாரு. குட் கேட்ச். பேட்ஸ்மேனாக ஹிட்டர் ஆல்ரவுண்டர் ஜானி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் அங்கே ஆஃப் சைடு பாயிண்ட் திசையில் பலார்னு அரைஞ்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. பவுண்ட்ரி போகுமா? துரத்தி போயிட்டுருக்காங்க. பவுண்ட்ரி. சந்தித்த முதல் பந்தே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. குட் பேட்டிங் ஜானி. நெக்ஸ்ட் பால் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓடலை. ஓவர். பவர் பிளே ஓவரை வீச ஜனா. இந்த பவர் பிளே ஓவர் தான் என்ன பண்ணாலும் ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. கீப்பருக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டு போட்டாங்க ஒரு ரன்னு. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. க்ளோஸில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், அவர் கைக்கே போகுது. ஒரு ரன் ஓவர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அங்கே லெக் சைடு சைட்டில் மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே 6 விக்கெட்டா? விக்கெட். அங்கே பவுண்டரி லைனில் ஒரு விக்கெட். பேருண்ணே? ஓகேண்ணே. அடுத்த பேட்ஸ்மேனாக அரவிந்த். ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. அங்கே பாயிண்ட் திசையில் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. பாலை துரத்தி போகிறாரு, ஆனால் அங்கே 2 ஓடிட்டாங்க. பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி. ஒரு மிஸ்ஃபீல்டு, நல்லா ஃபீல்டிங் பண்ணணும். நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் டாட். பவர் பிளே முடிவுடனே அணியின் எண்ணிக்கை 14. மூன்றாவது ஓவரை வீச செந்தில். சரி, ஓகே. லெஃப்ட் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. சொல்லுங்கள் சார். கேட்ச்சு. ஃபீல்டர் கைக்கே அடிச்சுட்டு ஓடினாங்க. மறுபடியும் அவரோட விக்கெட்டு, காஸ்ட்லி விக்கெட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் டாட். அப்படின்னு நினச்சா கீப்பர் அங்கே பாலை மிஸ் பண்ணால் ஒரு ரன் ஓட்டாங்க. பாலும் நல்லா பால் போடுற சப்போர்ட் பண்ணோம். அங்கே ஆஃப் சைடு சைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. பால் ஏரில் இருக்குது. அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணி ஆனால் ஒரு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஆஃப் சைடு சைட்டில் பால் போகலை. காற்றுல நல்ல ஷாட்டு தான், ஆனால் 6 பேர் இருக்கணும். காற்றடிச்சனாலும் அப்படியே கீழே இறங்கிருச்சு பால். நெக்ஸ்ட் பால் நல்லா மறுபடியும் அங்கே எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அங்கே பவுண்ட்ரியா ஒன் பீச்சில் அது 2 பேர் இடிச்சுக்கிட்டாங்க. அதற்கு காரணமாக பால் கேப்பில் போயிடுச்சு. பவுண்ட்ரி.
நெக்ஸ்ட் பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டாட். ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. 4வது ஓவரை வீச ஆல்ரவுண்டர் ஜானி ஸ்ட்ரைக்கில் கண்டிப்பாக 6 4 அடிப்பார். வைல்டு கார்டு ஒட்டி போட்டிருக்காங்க. டாட். ஓவரை வீசிய ஜனா. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு. அங்கே செகண்ட் ஸ்லிப் திசையில் கீப்பருக்கு பின்னாடி ஒரு ரன் ஓட்டாங்க அடிச்சுட்டு. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு. அங்கே ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் இருக்காங்க லாங்கில். ஒரு ரன். ஹிட்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டிருக்காங்க. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. அங்கே ஆஃப் சைடில் ஃபீல்டு ஒரு துரத்தி வராங்க. கேட்சை பிடிப்பாங்களா? மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சை. ஆனால் 2 ரன் ஓடிட்டாங்க. நிறையா கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க. அது ரன் ஆகுது. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி, ஆட முடியல. டாட். நெக்ஸ்ட் ஓவர் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு யாருமே இல்லை, துரத்தி போயிட்டுருக்காங்க. ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. சிங்கிள். செந்தில் செந்தில் போன ஓவர் பிடிச்சி அடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஓவர் பிடிச்சி போடணும். அவர் கேட்செலாம் ட்ராப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி, ஆட முடியல. டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டிருக்காரு. அங்கே லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். கேட்சை பிடிப்பாரா? கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பவுண்ட்ரியும் ஸ்டாப் பண்ணிட்டாரா? ஆனால் 2 ரன் ஓட்டாங்க. அங்கே ஓவர் த்ரோ மூலயமா மறுபடியும் ஒரு ரன் ஓடிருக்காங்க. 3 ரன் ஓட்டாங்க. பால் அடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? பிருத்திவி. குட் டேக்கன். பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. ஃபைனலாக அடுத்த பேட்ஸ்மேனாக சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். நெக்ஸ்ட் பால் சுற்றி போட்டிருக்காரு. ஆஃப் சைடு க்ளோஸில் யாருமே ஃபீல்டர் இல்லை. அதன் காரணமாக 2 ரன் ஓடுவாங்களா? நல்ல ஃபீல்டிங். எங்கே 2 ரன் ஓட்டாங்க. ரெண்டாவது ரன் விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேனாக குருதேவ். லாஸ்ட் 1 பால் பார்ப்போம். உடம்புக்கு போட்டாங்க. டாட். ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை கேசிசி அணியின் எண்ணிக்கை 32. இறுதி ஓவரை வீச திருவள்ளரை 11 சார் அணிக்காக மணிகண்டன். இறுதி ஓவரை வீச என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அடிப்பாங்க. லாஸ்ட் ஓவரை ஒயிட் போட்டிருக்காங்க. அது கீப்பர் அதை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓட்டாங்க. ஃபஸ்ட் பால் ரீபால் ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க லெக் சைடு. அங்கே ஃபீல்டு யாருமே இல்லை, கேப்பில் போகுது பால். அதன் காரணமாக 4. அடுத்த பால் பவுண்ட்ரி. ஒரு பாலுக்கு 6 ரன்னு. மீதி இருக்குது 5 பந்து. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். செகண்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. கீப்பர் தலைக்கு பின்னாடி 2 ரன் ஓட்டாங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க ஃபீல்டிங் லிமிட் காரணமாக. ஃப்ரீ ஹிட் பால். டாட். அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட் சைட்டில் ஒரு ஃபீல்டர் இருக்கார். அவரை தாண்டி பம்ப் ஆகி பால் பின்னாடி போயிடுச்சு. 4. நெக்ஸ்ட் பால் குத்தி உடம்புக்கு போட்டார். அங்கே லெக் சைட் சைட்டில் சுரேஷ் ஃபீல்டர் இருக்கார். பாலை பிடிப்பாரா? பிடிக்க முடியல அவரால். அவரையும் தாண்டி பின்னாடி பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் போட்டிருக்காங்க. உடம்புக்கு மடக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடு. அங்கே ஃபீல்டு சுரேஷ் இருக்கார். பாலை பிடிப்பாரா? பிடிச்சிட்டாரு. ஆனால் 2 ரன் ஓட்டாங்க. அங்கே ஓவர் த்ரோ மூலமாக ஓட ட்ரை பண்ணாங்க. ஓடல. 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் க்ளீன் போல்ட்.
6 ஓவர் முடிகின்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 51. 52 எடுத்தால் திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். மணச்சநல்லூர் கேசிசி அணியினர் நல்லா பவுலிங் வச்சுருக்காங்க. சூப்பராக ஆடிட்டாங்க. 6 ஓவர் 51 ரன் ஆடிட்டாங்க. நல்லா பவுலிங் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க. நல்ல டீமு. பெப்சி பாய்ஸ்னு என்ட்ரி பண்ணியிருந்தாங்க. இப்போ கேசிசி அணிக்காக விளாட்றாங்க. சார் அணிக்காக மணி மற்றும் தாமு ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. கேசிசி அணிக்காக ஓப்பனிங் ஓவரை வீச சந்தோஷ். பவர் பிளே ஓவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு மடக்கி. அங்கே ஃபீல்டு இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். ஃபஸ்ட்டு பாலே லெக் சைடில் ஒரே ஒரு ஃபீல்டர் தான் இருந்தார். பவர் பிளே சர்க்கிள் வெளியே அவர் கையிலேயே அடிச்சுட்டு விக்கெட். நல்ல டேக்கன் ஓடி வந்து கேட்ச் பிடிச்சாரு. ரன்னிங் கேட்ச் தான், ஆனால் நல்லா விளாண்டார். பேட்ஸ்மேனும் நல்லா அடித்தார். பவராக தான் அடித்தார். லெக் சைடு காற்றடிக்கிற காரணத்தினால பால் போகலை. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக லெஃப்ட் விக்கி. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் நடுவார், ரைட்டும் நடுவார். டாட் வந்து லெஃப்ட்டுக்கு சாதகமாக அடிக்கிறனால லெஃப்ட் ஹேண்டு பிடிக்கிறாரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. பனிஷ் பண்ணுவாரா? நெக்ஸ்ட் பால் கைக்கே அடிச்சுட்டு பவுலர் கைக்கு. குட் கேட்ச். அடுத்த பவர் பிளேயர் அடுத்த விக்கெட் எடுத்துட்டாங்க. ரன் எதுவுமே அடிக்காமல் 2 விக்கெட் எடுத்துட்டார். சூப்பர் ஓவர் சந்தோஷ்ட இருந்து. பேட்ஸ்மேனாக கேப்டன் செந்தில் அவர்கள் செகண்ட் டவுனா. இயர்லியாக அவங்க விக்கெட் விட்டாங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு உடம்புக்கு போட்டாங்க. அதை மடக்கி அடிச்சிட்டாரு. ஃபைன் லெக்கில் பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி. செந்தில் சந்தித்த முதல் பந்தே 4 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடிருக்காரு லெக் சைடில். அங்கே பவர் பிளே சர்க்கிள் யாரும் இல்லை. ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. பால் துரத்தி போயிட்டுருக்காங்க. பவுண்ட்ரியா போகுமா? போகலை. அங்கே குட் ஸ்டாப். தேக்கிட்டாங்க ஓடி போய் பாலை. காற்றுனால 4 போகலை. 2 ரன். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். ஃபஸ்ட் ஓவரில் அடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு பால். கண்டிப்பாக இது 4 போயிடும். பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. செந்தில் தனது பங்குக்காக 2 பவுண்ட்ரி அடித்து ஒரு 2 அடிச்சிருக்காரு. 10 ரன்னு 1 ஓவர் முடிவிட்ட நிலையில். 2வது பவர் பிளே ஓவர் வீச ஆல்ரவுண்டர் ஜானி. ஒரு யார்கரு. அங்கே ஒரு ரன் மட்டும் ஆஃப் சைடு அடிச்சுட்டு லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே பால் போயிருக்கு. விக்கெட்டா? கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் 1 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. ஆஃப் சைடு கையில் அடிச்சுட்டு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே காற்று காரணமாக பவுண்ட்ரி போகுமா? ஃபீல்டு துரத்தி போயிட்டுருக்காங்க. அங்கே பாலை தட்டி விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. எத்தனை ரன் ஓடி இருக்காங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. 3 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் யாருமே இல்லை. அதனால் கண்டிப்பாக இது பவுண்ட்ரி தான். சூப்பராக விளாட்றாரு. 4 ஓவர் பவர் பிளே முடிவிலே அணியின் எண்ணிக்கை 20. 3வது ஓவரை வீச தேவ். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவுண்ட்ரியோடு முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கையை 20. 3rd ஓவரில் ஃபஸ்ட்டு பால் வைடு கொடுத்துருக்காங்க. வைடு பால் ரீபால். ஃபஸ்ட்டு பால் இறங்கி போய் ஆடிருக்காரு. லெக் சைடு கையிலேயே அடிச்சுட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. கீப்பர் செம்ப சாய்ச்சிட்டாரு. பாலையும் மிஸ் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக 1 ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அவனாக பிருத்வி. அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 3rd பால் அங்கே தேர்ட் திசையில் ஃபீல்டர் யாரும் இல்லை. துரத்தி போய் ஒருத்தர் பாலை தேக்கிட்டார். ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க.
நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு ஆஃப் சைடில் ஃபீல்டு ஸ்டாப் பண்ணுவாரா, குட் ஸ்டாப் அங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட வரா, டாட். முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. 25 அடிச்சிருக்காங்க. மீதி இருக்க 3 ஓவருக்கு 27 அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஜானி அடுத்த ஒரே வீச ஆல்ரவுண்டர் ஜானி. அங்கே அவர் முதல் வந்து அடிச்சிருக்காரு லெக் சைடு ஸ்ட்ரைட்டில். அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார், துரத்தி வராரு. 2 பிச்சில் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன். செகண்ட் பால் சைக்கிள் செந்தில் இறங்கி போயிருக்காரு. கீப்பர் அங்கே ஸ்டாப் பண்ண முடியல, பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார், பாலை பிடிப்பாரா? விக்கெட். குட் கேட்ச். பிருத்திவி தனது விக்கெட்டை இழக்கிறார். பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீதர். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 20 ரன் தான் அடிக்கணும். ரன் அவுட்டா? எடு கொடுத்துருக்காங்க. ரீபால் ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தொட்டு ரன் ஓட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் செந்தில் கண்டிப்பாக ஒரு 6 ஓவர் 4 அடிக்கணும். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, டாட். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் உடம்புல டாட். நிலையில் திருவள்ளர் 11 ஸ்டார் அணியின் எண்ணிக்கை 29. அது ஓவரை வீச சதீஷ் மணச்சனூர் கேசிசி அணிக்காக. திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர் வெற்றி பெற 12 பந்துகளுக்கு 23 ரன் தேவை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 5 ஓவரில் ஃபஸ்ட்டு பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. அங்கே பாயிண்ட் திசையில் ஃபீல்டரு குட் ஸ்டாப் அங்கே ஒரு ரன். செகண்ட் பால் நல்லா யார்க்கரு அங்கே லெக் சைடு சைட்டில் அங்கே ஃபீல்டரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி கையில் போட்டு கீப்பருக்கு பின்னாடி ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆட முயற்சி, டாட். செந்தில் இறங்கி போய் ஆடுறாரு. அவங்க பவுன்ஸ் போட்டுறாங்க கரெக்டாக, டாட். இதே மாதிரி ஒரு 3-4 டாட் வச்சுட்டாரு. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரொம்ப லாங்கில் இருக்காங்க, பாலை கலெக்ட் பண்ணலை. ஒரு மிஸ்ஃபீல்டு, ஆனால் 2 ஓடிட்டாங்க. இங்கே கீப்பருக்கு த்ரோ விட்ருக்காங்க. 2 ரன். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் மறுபடியும் அதே மாதிரி தான், டாட். ஒரு பாலுக்கு 18 ரன்னு தேவை. கடைசி ஓவரை வீச சந்தோஷ். அடுத்து செந்தில் வந்து ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் ஜனா வந்திருக்காரு. அவர் நான் சைக்கிள் இருப்பார். 3 6 அடிக்கணும். 6 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர் 3 6 அடித்தா இப்போட்டில் வெற்றி பெறலாம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். லாஸ்ட் ஓவரு மேட்ச்சு அடிப்பாங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பெரிய சுத்தல், டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. மறுபடியும் அதே மாதிரி, டாட். இப்போ நின்று விளாடலாம். இறங்கி போகிறாங்க. அடிச்சிருக்காரு நின்று ஆஃப் சைடு. அங்கே ஃபீல்டுக்கு பின்னாடி தலைக்கு மேலே 6ஆ 4ஆ செக் பண்ணி சொல்லுவாங்க. 4 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நின்று விளாண்டுருக்கலாம். இன்னும் மீதி 14 ரன் அடிக்கணும். மீதி இருக்க 3 பந்துக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சூப்பர் ஓவராது போதுமா? ஒரு ஸ்லோயர் லெக் கட்ரு அடிச்சிருக்காரு. கீப்பர் எட்ஜு செகண்ட் ஸ்லீப்பு திசையில் ரன் விட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும். 2 பால் 2 6. என்ன பண்ணுறாங்க? அடிச்சிருக்காரு. ஆனால் லெக் சைடில் அங்கே ஃபீல்டர் இருக்கார், பின்னாடி இருக்கார். பாலை துரத்தி வராரு. அது வேணால் பவுண்ட்ரி தான் போயிருக்கு. 6-4 தான் இருக்கும். இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும் அவங்க 2 ஓவருக்கு முன்னாடியே. லாஸ்ட் 1 பால் 9 ரன் தேவை. ரிவர்ஸ் திரும்பியே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். மேட்ச் வின் பை மணச்சநல்லூர் கேசிசி.
ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினருக்கு.